இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நடுவில் வந்து பையனுக்கு ஃபங்க்ஷன், அப்புறமா வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பையன் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வீடியோஸ் நான் போடுறது இல்லையா, சுத்தமாக டைமும் இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து நம்ம நகரில் செல்வ விநாயகர் கோயில் 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, கும்பாபிஷேகம் தான் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே, மொத்தம் 3 நாள் வந்து பூஜைகள் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கோ பூஜையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோ பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லா பெண்களும் வந்து கோ பூஜை பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறமா பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியோடு வந்திருக்காங்க அழகாக. அதுக்கப்புறமா பார்த்தா கணபதி ஹோமம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஹோமம் இது இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹோமம் எல்லாமே. ஸோ கலசம் வச்சுருக்காங்க, அழகாக வந்து இந்த ஆவாகனம் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கணபதி ஆக்சுவலாக வந்து அவர் தான் எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லா விக்னங்கள் எடுத்துகிட்டு அந்த காரியம் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் மெயின். ஸோ கணபதியை வந்து ஃபஸ்ட்டு ஆவாகனம் பண்ணாங்க. அப்புறம் மகாலட்சுமி, நவகிரகம் இவங்க எல்லாரையும் வந்து ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆரம்பம் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ மகாலட்சுமி ஹோமம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா நவகிரக சாந்தி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த நகரில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டோலேயே நகருக்காக இன்றைக்கி வந்து ஹோமங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சாக்க எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கும்பாபிஷேகம் இல்லையா, ஸோ எல்லாமே வந்து செம்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க, கலசம் செம்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ நூல் கட்டிட்டு பொட்டு வச்சு எல்லாத்துக்குமே வந்து சந்திரம் பொட்டு வச்சுட்டு ஃபுல்லாக பிள்ளையார்கிட்ட எல்லாமே அடக்கி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டே அப்டேட்டு. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து சாரீஸோட அப்டேட்ஸ் நிறைய வருது. அதுக்கப்புறம் ஜுவல்லரியும் போடுறோம். ரொம்ப நீங்கள் இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியில் கூட நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து ஏவிஎஸ் பேஜை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.